அமைதியா இருங்கள். எந்த கோபம் வந்தாலும் எந்த ப்ராப்ளம் யார் அவமானப்படுத்தினாலும் அவங்க கிட்ட எதிர்த்து நிக்காதீங்க. ஆண்டவர் கூட இருங்க. 3வது பாயிண்ட் பாருங்க, நல்ல முக்கியமான பாயிண்ட். ஒரு நல்ல துணிங்க, ஒரு நல்ல துணி இருக்குது. நம்ம ஒரு புடவை ஒரு சாரி எடுக்கிறோம். அந்த சாரி எடுத்துன்னு போயிட்டு எனக்கு பிளவுஸ் தைச்சு கொடுங்க, நீங்க என்ன பண்றீங்க? அப்படியே மேஜிக் பண்ணி கொடுக்குவாங்களா? நல்ல சாரி ஒரு 50,000 ரூபாவோ இல்ல 1,00,000 ரூபாய் சாரி நீங்க வாங்குறீங்க. இல்லாதவங்க ஒரு 1000 2000, இருக்கப்பட்டவங்க ஒரு 10,000, அதோட இருக்கப்பட்டவங்க லட்சத்துல கூட வாங்குறாங்க. ஆனா அது பிளவுஸ் என்ன பண்ணோம்? கட் பண்ணி தான் தைக்கணும். என்ன பண்ணோம்? கட் பண்ணி தான் தைக்கணும். அது கட் பண்ணலாம் பிளவுஸ் வராதுங்க. நல்ல துணியாக இருந்தாலும் சில பகுதியை வெட்டி கிழித்தால்தான் உடையாக தைக்க முடியும், நல்ல உடையாக தைக்க முடியும். அது போலதான் சிலவற்றை தியாகம் செய்தால்தான் வாழ்வில் உருப்படியாக வாழ முடியுமா? புரிஞ்சுச்சுங்களா? ஒரு டைலர் இருக்கிறாங்க, நம்ம ஒரு விலை உயர்ந்த புடவையை கொண்டு போய் கொடுக்கறோம். ஐயோ நீங்க கட் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு மேஜிக் பண்ணி எனக்கு ஜெராக்ஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னா யார் கொடுப்பாங்க? கரெக்டா உட்காரமா பிட்டிங்க. அதை கட் பண்ணி அதை தச்சு அதை நம்மளுக்கு கொடுத்தாதான் அந்த புடவைக்கு மேட்சா நம்ம இருக்கும். அது போலதான் நம்ம வாழ்க்கையும். நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குமா? நல்லாதான் இருக்கும். ஆனா எது நம்மளுக்கு சரின்னு தோணுதோ அந்த சரிப்பட்ட சிலரை தான் நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும். நம்மளுக்கு நல்லது செய்யறாங்களா அவங்க பக்கத்துல வச்சுக்கணும். நம்மளுக்கு நல்லது செய்யல கட் பண்ணி விசிறடிங்க. அவங்களே தொங்கி நம்ம போக கூடாது. உன்னால கோடி ரூபாய் வந்தா கூட நீங்க கவலைப்படாதீங்க. நீ வாண்டா போடா, நீ கெட்டவனா இருக்கிற. கெட்ட வழியில கொண்டு போனா நம்ம என்ன பண்ணோம்? கட் பண்ணி நல்ல ஃப்ரெண்டுங்களா உங்களுக்கு இருக்க வேண்டும், நல்ல ஃப்ரெண்டா இருக்க வேண்டும். அவங்களுக்கு நம்மளுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்கணும் அவங்க கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிற ஃப்ரெண்ட் என்ன பண்ணோம்?